லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 12/12/2025 கசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சுவர்ணா கேரளம் 32வது ட்ராவுக்கான கசிங் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருவோம் 2 மணிக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 3/7 ரிசல்ட் வரும் அந்த ஷோக்கான கசிங். ஓகேவா? ஓகே, வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்கிறோம். ஓரளவுக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் தான் எடுத்து வரும். இன்றைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேவா? ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 டேஸ் சொல்லிட்டு நம்ம வந்து ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். 630 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டிஏர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ABBCIC 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 இந்த நம்பர் நீங்கள் புக்கிங் பண்ணிக்க. நீங்கள் மட்டும் மரணம் அதில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒரு பர்சன்ட் தான். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து 630 வச்சு நம்ம ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 630 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 426 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய எப்பயும் போல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 5 3 5 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 630 வச்ச அடியில் நமக்கு 5 3ன்னு கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 370 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அந்த 370 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 426 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 370 வச்சடியில் நமக்கு 0 இல்லாட்டி 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0ன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 048 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 048 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 426 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இல்லாட்டி 8 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 048 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 8 அல்லது 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 537 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அது நம்ம வந்து 537 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 426 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 5 இல்லாட்டி 7. ஓகேவா? 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 537 வச்சடியில் நமக்கு 5 இல்லாட்டி 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எழுதும் தொடர்ந்து நீங்களே பார்த்துருக்கீங்க 3 0 5ன்ட்டு. நாளை பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5 அல்லது 7 இந்த நம்பர்ஸ் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது ஒரே ரூட்டு தான் கிடச்சி. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. அதனால் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேவா? ஓகே, இன்னொரு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் வந்து ஒரு ரூட்டு கிடச்சிருக்கு. ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராது. அதனால் நம்ம வந்து கேரண்டி சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கான 5 7க்கான ரூட்டு வந்து வேறு ரூட்டு கிடைக்கல. அதனால் இந்த ரூட் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு 630 வச்சு நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டுக்கு வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா 630 போட்டுக்கிறோம். இதில் வந்து காஸ்ட் ஆப்ஷன் போடுது நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 965 போடுது நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இது நம்ம இந்த 630 வச்சடிக்கு நமக்கு 2 3ன்னு கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 370 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதில் 370 காஸ்ட் ஆப்ஷன் 965 போடுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 370 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் இருக்குது. 4ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 048 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 048 காஸ்ட் ஆப்ஷன் 965 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இல்லாட்டி 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அதில் வந்து 048 வச்சு நமக்கு 3 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 537 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம்.
பார்த்தீங்கன்னா 537 காஸ்ட் ஆப்ஷன் 965 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 4 ஓகேவா. 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 537 வச்சு எடுக்கலாம். நமக்கு 0 இல்லாட்டி 4ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. 3ஆம் நம்பர், அடுத்து ஏ போர்டு பி போர்டு, அடுத்து நமக்கு வந்து 3ஆம் நம்பர் ஓகேவா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 0 இல்லாட்டி 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கண்டிப்பாக சி போர்டுக்கு வந்தால் நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க நம்பர். ஏன்னா நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டு எடுத்துருக்கோம். டெய்லி சார்ட் இல்லாதனால நம்ம வந்து ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரூட்டில் நான் எடுத்தேன். 2-3 ரேட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 4 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே கிடச்சிச்சு. இந்த நம்பர்ஸ் நீங்கள் வந்து ஆல் போர்டாக கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 0 4 நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு சி போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சி போர்டுக்கு 630 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 630 போட்டுக்கிறோம். இதில் காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்மா நம்பர் 351 போட்டு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணி நீங்கள் கிடைச்ச நம்பர் 8 அல்லது 0. 8 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அது நம்ம வந்து 630 வச்சு எடுக்க நமக்கு 8 அல்லது 0 கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 370 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 370 காஸ்ட் ஆப்ஷன் 351 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 8 இல்லாட்டி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 370 வச்சு எடுக்க நமக்கு 8 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 048 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 048 காஸ்ட் ஆப்ஷன் 351 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 3 இல்லாட்டி 7. 3 இல்லாட்டி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 048 வச்சு நமக்கு 3 7ன்னு கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். 537 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பி போர்டு சி போர்டு 2 போர்டையும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. வந்து 537 காஸ்ட் ஆப்ஷன் 351 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 0 இல்லாட்டி 1. 0 1 அல்லது தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 537 வச்சு அடிக்க நமக்கு வந்து 0 அல்லது 1ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 days எடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0% 8 அடுத்து நமக்கு வந்து பி போர்டு சி போர்டுக்கு வரதுக்கு மெயினாக நான் வந்து சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட்ஸில் 1ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. அதனால தான் நான் அந்த மெத்தட்ஸ் கொடுக்குறேன். வந்துச்சுன்னா 1ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்தால் வரணும். 0 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. உங்கள் கண்டிப்பாக மேட்ச் தானே ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுக்கலாம். அதனால தான் நம்ம வந்து டெய்லி சார்ட் இல்லாதனால கொஞ்சம் இதாக தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வந்து 0 அப்படி 4ஆம் நம்பர் வந்து எடுத்துக்கணும். அடுத்து பிசியில் சி போர்டுக்கு மெயினாக வரணும். 0 இல்லாட்டி 1 தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம் நண்பர்களே ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 40 41 00 01 நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதே நம்பர்ஸ் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஏதாச்சும் வேறு போர்டு வந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டுக்கு நம்ம 5 அல்லது 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். ஏ போர்டுக்கு 5 அல்லது 7 கொடுத்துருந்தோம். அது வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் ஒரு 7 கூட ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது கேமில் நாளை பொறுத்த வரைக்கும் ஓகேவா. மேலே உங்கள் கண்டிப்பாக மேட்ச் சேனல் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து டெய்லி சட்டின் வீக்லி சட்டின் நம்ம வந்து மேட்ச் பண்ணி தான் ஓரளவுக்கு நம்ம வந்து வீடியோவில் போடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து டெய்லி சட் இல்லாதனால நம்ம வந்து வீக்லி சட் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். உங்கள் கண்டிப்பாக மேட்ச் சேனல் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே ஓகேவா. ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே நம்மளே மீண்டும் நாளைக்கு என்ன சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா.